வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை. மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 37,000 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் 56,766 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 91 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழர் நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதையே மதுரை எடுத்து கூறுகிறது எனவும், தென் தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப மையமாக மதுரை திகழ்கிறது எனவும் கூறினார். மதுரை கோவில் நகரமாக இருந்தால் மட்டும் போதுமா என கூறிய அவர், தொழில் நகரமாக மாற்ற வேண்டும். பல்வேறு நிறுவனங்கள் தங்கள் தொழில்களை மதுரையில் நிறுவியுள்ளன. மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை என தெரிவித்தார். கோவா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோவா மாநிலத்தின் தலைநகர் பனாஜி அருகே அர்புரா கிராமம் உள்ளது. இந்த பகுதியில் உள்ள கடற்கரை பிரபல சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இங்கு உள்ள பிரபல கேளிக்கை விடுதியில் 6ஆம் தேதி இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விபத்து குறித்து தகவலறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்தனர். கேளிக்கை விடுதியில் சமையல் அறையில் கேஸ் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் அர்புராவில் ஏற்பட்ட தீ விபத்தால் மிகுந்த வேதனை அடைந்தேன் எனவும், தீ விபத்தில் உறவுகளை இழந்தவர்களுடன் நான் துணை நிற்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என கூறியுள்ள அவர், கோவா கேளிக்கை விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் மோடி அறிவித்துள்ளார். இதேபோல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கோவாவின் அர்புராவில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த துயர சம்பவத்தால் மிகவும் வேதனையடைந்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் கூறியுள்ள ராகுல் காந்தி, இது வெறும் விபத்து அல்ல, பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்தின் குற்றவியல் தோல்வி எனவும், முழுமையான வெளிப்படையான விசாரணை நடத்தி இது போன்ற தடுக்கக்கூடிய துயரங்கள் மீண்டும் நிகழாமல் உறுதி செய்ய வேண்டும் என பதிவிட்டுள்ளார். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் உள்ள மேலமடை சந்திப்பில் 150.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் மதுரை தொண்டி சாலையில் அண்ணா பேருந்து நிலைய சந்திப்பில் தொடங்கி ஆவின் சந்திப்பு, மேலமடை சந்திப்பு வழியாக மதுரை சுற்றுச்சாலையில் இணைந்து அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் முடிவடைகிறது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு பாலம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்த நிலையில் 950 மீட்டர் தொலைவிற்கு 28 தூண்கள் கொண்ட உயர்மட்ட மேம்பாலமாக கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களின் பயன்பாட்டிற்காக வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஜாதி, மத, இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறும் ஆட்சி தமிழக முதலமைச்சர் தலைமையில் இருக்கும் திராவிட மாடல் ஆட்சி என கூறினார். தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் கேள்விக்கு பதிலளித்த அவர்,
எந்த ஒரு கொள்கையும் மையப்படுத்தி மக்களை பிளவுபடுத்தக்கூடாது. சமாதானம் என்பது அனைத்து நிலையிலும் மக்களை சமன்படுத்துவது என தெரிவித்தார். மேலும் ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் கட்சி அதிமுக என கூறிய அவர், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி என விமர்சித்தார். தமிழகத்தை பொறுத்தளவில் நான் பலமுறை சொல்லியதுதான், ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி. அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். இந்த மண் திராவிட மண், ராமானுஜர் வாழ்ந்த மண். ஆகவே இங்கே மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும். இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பார். அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பலிட்டி என்பார், தரையிலே அடிக்கின்ற பலிட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள், மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள். இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி. தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் பல ஆண்டுகளாக காற்றின் தரம் மோசமாக நிலவி வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையில் நீடித்து வருகிறது. டெல்லியில் குளிர்காலத்தில் நிலவி வரும் சூழ்நிலையிலும் காற்றின் தரம் மோசமாக நீடித்து வருகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் முயற்சி எடுத்து வருகின்றன. இந்நிலையில் டெல்லியில் காற்றின் தர குறியீடு மிக மோசம் என்ற நிலையில் உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 279 தர குறியீட்டில் இருந்த காற்றின் தரம் இந்த வாரம் 305ஆக மோசமடைந்துள்ளது. இதனால் முதியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டு உள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு பாஜகவை கண்டித்தும் நீதிபதி சுவாமிநாதன் பதவி விலக வலியுறுத்தியும் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு சென்னை சிவானந்தா சாலையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் திருப்பரங்குன்றம் அடுத்த அயோத்தியா என்ற தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக கூறி பாஜகவை கண்டித்தும் நீதிபதி சுவாமிநாதன் பதவி விலக வலியுறுத்தியும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் மத கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக கூறி பாஜகவை கண்டித்தும் நீதிபதி சுவாமிநாதன் பதவி விலக வலியுறுத்தியும் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுப வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு, பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சுப வீரபாண்டியன், மக்களின் ஆதரவை திராவிட மாடல் ஆட்சி பெற்றிருக்கும் நிலையில் அதை சிதைத்து தமிழ்நாட்டில் வரும் தேர்தலில் வெற்றி பெறும் முயற்சியாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாடு மதவெறிக்கும் இடம் தராது என கூறிய அவர், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என அனைவரும் சகோதரர்களாக வாழ்ந்து வருகிறோம் என தெரிவித்தார். பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை அடுத்த அகர கீரங்குடி மணவெளி தெருவில் அமைந்துள்ள
ஸ்ரீ பொன்னம்மாள் காளியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 3ஆம் தேதி ஏற்றப்பட்ட மகா தீபம் வரும் 14ஆம் தேதி வரை எரிய உள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகின்றனர். தற்போது வார விடுமுறையொட்டி 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்த நிலையில் இடைத்தரகர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒரு சிலரை கோவிலுக்குள் அழைத்து சென்றதால் வரிசையில் நின்ற பக்தர்கள் ஆவேசத்துடன் கூச்சலிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மச்சுவாடி ஜீவாநகர் பகுதியில் துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இதில் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குதிரை வண்டியை ஓட்டி சென்றார். இது அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் காதர்பேட்டை நியூ டெல்லி பகுதியைச் சேர்ந்த ரேஷ்மா என்பவர் கடந்த ஒரு ஆண்டிற்கு முன்பு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கருத்தடை செய்த நிலையில் கடந்த 3 நாட்களாக வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த போது ரேஷ்மா மீண்டும் கர்ப்பமடைந்து கடைந்து விட்டதால் வயிற்று வலி வந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் உறவினர்கள் ரேஷ்மாவிற்கு கருத்தடை செய்த மருத்துவர் தமிழ்ச்செல்வியிடம் கேட்டுள்ளனர். அதற்கு தமிழ்ச்செல்வி அலட்சியமாக பதிலளித்ததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் செய்யாற்றின் வலது கரையில் அமைந்துள்ள சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத விமான கோபுர கலசங்களுக்கு பொன்னிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே உத்தமபாளையத்தில் உள்ள வட்டமலை அணை பகுதியில் அடையாளம் தெரியாத 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் கிடைத்துள்ளது. இது குறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் வெள்ளக்கோவில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்க முயன்றிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து பெண்ணின் உடலை கைப்பற்றிய போலீசார் இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோவையைச் சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் GT விஷ்ணுராம் 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். இந்த 500 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 15 மணி நேரம் 8 நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனை படைத்துள்ளார். அவருக்கு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன், கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் உள்ளிட்ட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இறுதி பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு விஷ்ணுராம் நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். வணக்கம், என் பேர் விஷ்ணுங்க. நேற்று ஈவினிங் 3:30க்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்ன ஈவெண்ட்னா ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 கிலோமீட்டர்ஸ் இன் ரோட் பைக். இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவுக்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க. நேற்று ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை, தேனி, திண்டுக்கல், ஓட்டஞ்சத்திரம், பல்லடம் and reached Coimbatore morning 6:38 AM. Total cover distance வந்து 500 kilometers in the span of 15 hours and 8 minutes. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் வட்டார நிர்வாகிகள் புதிய உறுப்பினர்களுக்கான பயிலரங்க கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் காந்திமதிநாதன், மாநில பொதுச் செயலாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காந்திமதிநாதன், ஜாக்டோ ஜியோ சார்பில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் நடைபெறவுள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கம் பங்கேற்கும் என தெரிவித்தார். வருகின்ற ஜனவரி 6 முதல் ஜாக்டோ ஜியோ சார்பாக நடைபெறுகின்ற காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் பங்கேற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முன்பதாக வருகின்ற 13ஆம் தேதி அன்று ஜாக்டோ ஜியோ சார்பாக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமும், 27ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் நடைபெறுகின்ற வேலைநிறுத்த ஆயத்த மாநாட்டிலும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் பங்கேற்கும். தமிழ்நாடு அரசு மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அளிக்க வேண்டும். இது குறித்து ஏற்கனவே 15 பக்கம் கொண்ட அறிக்கை என்பது ஓய்வூதிய குழு தலைவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
பழைய ஓய்வு திட்டம் அளிப்பதனால் அரசுக்கு எந்த விதமான கூடுதல் நிதிச்சுமை என்பது இல்லை என்பது குறித்து விரிவாக விவரம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் வீரமாச்சான்பட்டி கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கமுதி மற்றும் பெருநாளி செல்லும் கிராம சாலை சேதமடைந்து சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய சாலை அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் சேரும் சகதியுமான சாலையில் புரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்யார் புயலால் இந்தோனேஷியாவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 900ஐ கடந்துள்ளது. ஆசியாவில் அமைந்துள்ள இந்தோனேஷியா நாட்டின் வடக்கு சுமத்ரா, மேற்கு சுமத்ரா, அசோ ஆகிய மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு நகரங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். தொடர்ந்து பெய்த கனமழையால் ஆயிரக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மேலும் சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்தோனேஷியாவில் சென்யார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 900ஐ கடந்துள்ளது. மேலும் 410 பேர் மாயமாகியுள்ளதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த வாரத்தில் இந்தோனேஷியா, இலங்கை, மலேசியா, தாய்லாந்து மற்றும் வியட்நாம் முழுவதும் ஏற்பட்ட இயற்கை பேரழிவுகளில் 1790க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரையை தொழில் நகரமாக்குவதே தனது ஆசை. மதுரையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கோவாவில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இரங்கல். மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலு நாச்சியார் மேம்பாலம் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அதிமுக அடிக்கும் பல்டி ஆகாய பல்டி. அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.